சொன்னார் ரேஷன் கோதுமை வாங்கி கோதுமை அரைச்சி மாவு அரைச்சா சப்பாத்தி பூரியெல்லாம் சாஃப்டாக வராதுன்னு நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி அதுதாங்க பண்ணேன். அதுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு பூரி மசாலா வச்சுருந்தேன். அதோட ஆரோமார்க் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் யாருக்கும் தெரியலனா. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரேஷன் கோதுமை மாவு 2 கப் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு, கூட 1 ஸ்பூன் ஜீனி, கொஞ்சோண்டு எண்ணெய், இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை தெளித்து இதை வந்து சாஃப்டான மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிணையாதீங்க, கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சியில் பிணைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் பூரி ரொம்ப எண்ணெய் குடிக்காது. தண்ணியாக பிணைஞ்சோம்னா பூரி ரொம்ப எண்ணெய் குடிக்கும். நான் இன்றைக்கி அப்படி தாங்க நல்லா பிணைஞ்சிட்டேன். பிணைஞ்சு ஒரு 10லேருந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. அது பார்த்திங்கன்னா ஊறி வந்துடுச்சு இது மாதிரி சாஃப்டாக. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, மேலே கொஞ்சம் எண்ணெய் நல்லா தடவி ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து அதை எடுத்து கவுண்டர் டாப்பில் வச்சு நான் அப்படி ஒரு மடி அமுக்கு இப்படி ஒரு அமுக்குன்னு அமுக்கி அதை சின்ன சின்ன உருண்டைகளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இந்த சின்ன சின்ன உருண்டையாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் பூரி தேய்க்கிற கட்டை வச்சுருக்கேங்க. பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணால் அதில் பூரி வரும்ல, அது மாதிரி நான் வச்சுருக்கேன். அந்த ப்ரெஸ்ஸிங்கில் தான் வச்சு எல்லா பூரியும் அமுக்கி வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பூரி போட்டோன்னே எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா குப்பி வரும். ஒரு சிலவங்க வந்து எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் வச்சு போடுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா நல்லாவே எண்ணெய் குடிக்குங்க. நல்லா சூடாக இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்கவே குடிக்காதீங்க. நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பூரியும் நான் போட்டு எடுத்துட்டேன். இது ரேஷனில் வாங்கின கோதுமை தான். நான் மாவை அரைச்சி கோதுமை மாவை அரைச்சி வச்சுருக்கேன். எனக்கு வந்து இவ்வளோ சூப்பராக பூரி சப்பாத்தியெல்லாம் வருங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பூரி இப்படி உப்பி வரும். ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த உப்பு வந்து அமுங்கவே அமுங்காதுங்க. பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப். யார் யாருக்கெல்லாம் பூரி உருளைக்கிழங்கு பூரி மசாலா ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு பிடிக்குமோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றி.